வணக்கம். இன்றைக்கி தினமில் குறுக்கெழுத்து போட்டியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 26 February 2026. 26/2/2026. ஸோ இன்றைக்குள்ள கொஸ்டின் 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். கிரிக்கெட்டில் இதை வீழ்த்துவதே பந்து வீச்சாளரின் நோக்கம். கிரிக்கெட்டில் பவுலரோட வேலை என்னென்னா விக்கெட்டு எடுக்கிறது தான் மேலே. ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்னென்னா விக்கெட். சரிங்களா? முதல் எழுத்து மேலேருந்து கீழே பாருங்க. நமக்கு இப்போ வீணு ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ என்னென்னா வீணு ஹிண்ட்டு கிடச்சதுனால ஆசை, ஆவல், விருப்பம் 5 எழுத்து இருக்கிறதுனால விருப்பம்னு சொல்லலாம். ஆசை, ஸோ விருப்பம். இடமிருந்து வலம் பேல ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஏழை எதிர் சொல் என்னது? ஏழைக்கு எதிர் சொல் பேல ஆரம்பிச்சிருக்கனால பணக்காரன். சரிங்களா? இது என்னன்னு பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே. இதை ஆட்டு சதை அப்படின்னு போவோம். இதை டவுட்டில் வச்சுக்குவோம். இன்னும் ஹிண்ட்டு கிடச்சோன்னே இதை சால்வ் பண்ணுவோம். 5 மேலேருந்து கீழே ட்ரால முடியணும். பொங்கல் திருவிழாவை இந்தியாவின் பிற பகுதிகளில் டேஷ் சங்கராந்தி என்று குறிப்பிடுவர். தமிழ்நாட்டுக்கு வெளியில் எல்லாம் சொல்லுவாங்க பொங்கல் வந்து மகர சங்கராந்தி. பதில் என்னென்னா மகர சங்கராந்தி. அங்கேயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உழவர்களுக்குள்ள நாளாகும். 5 இடமிருந்து வலம் பாருங்க. மேலே ஆரம்பிச்சிருக்கு. நிமிடம், இதையும் வந்து ஹோல்டிங் வைப்போம். 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். பெத்த மனம் டேஷு பிள்ளை மனம் கல். பெத்த மனம் பித்து. பெத்தவங்க மனம் வந்து சாஃப்டாக இருக்குது. பிள்ளைங்க மனசு வந்து கல்லாக இருக்குது. பித்துன்னு சொல்லுவாங்க. இது பழமொழி. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். சரி, 4 மேலேருந்து கீழே. இந்த இதுக்கு ஹிண்ட்டுக்காண்டி நம்ம 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கணும். உட்புற எதிர் சொல். உட்புறம்னா உள்ளே பார்க்க. இப்போ வெளிப்புறம். பதில் என்னென்னா வெளி. சரிங்களா? சரி, இப்போ 4 இடமிருந்து வளம் என்னென்னு பார்த்தோன்னா கட்டுக்கடங்காத உணவு. கட்டுக்கடங்காத உணவு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெறி பிடிச்ச அளவுக்கு மேலே லிமிட் பண்ண முடியலன்னா அது வெறியாயிடும். ஓகே, சரி. 5 பழையடி பார்ப்போம். 3 ஹிண்ட்டு கிடச்சிச்சு. நிமிடம். நிமிடம் அப்படின்னா கண்ணை இமய சிமிட்னா நொடிங்கும். அதேமாதிரி இங்கே வந்து மணித்துளி அப்படின்னு போட்டால் 60 செகண்டு. இதுவும் நம்ம தமிழில் உள்ளது தான். மணி துளி. 3 ஹிண்ட்டு கிடச்ச வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். 2வது எழுத்து பூ கிடச்சிருக்கனால பாபு ராஜேந்திர பிரசாத். வந்து பாபுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். 3வது எழுத்து வந்து ட்ர. கையில் கத்தியுடன் கொலைகாரன் நெருங்கியதுடன் அவளிடம் வந்து வீல் என்ற டேஷ் சத்தம் ஒலி கிளம்பியது. 3வது எழுத்து ட்ரா வந்தாச்சு. கையில் கத்தியோடு வந்தாங்கன்னா வீல் என்ற கதல் சத்தம், அலறல் சத்தம். வீல் என்ன பண்ணுறாங்க? அலறல். கத்துதாங்க, அலறுதாங்க, அலறல் சத்தம். ஓகேங்களா? இது அலறல் சத்தம் கிட்டச்சு. ஸோ பாலக அப்படின்னு ஆச்சு. மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா. 7 சிறுவர்கள். சிறுவர்கள்னால் பாலகர்னு சொல்லலாம். இங்கே
ப்ளூரில் கொடுத்துருக்கனால பாலகர்கள். சரிங்களா? இப்போ 16 இடமிருந்து வலம் பாருங்க. 4 எழுத்து, 2வது எழுத்து இல்லு. மேடு அல்ல. மேடு அல்ல அப்படின்னா பள்ளம். இப்போ 13வது எழுத்து மேலேருந்து பார்த்திங்கன்னா இம்முன்னு 3வது எழுத்து வருது. கட்டுப்பாடு தேவை, டேஷ் மீதி பேசக்கூடாது. கட்டுப்பாடு தேவை தான், அதுக்காண்டி லிமிட்டை தாண்டி பேசக்கூடாது. லிமிட்டுனா வரம்பை மீறி பேசக்கூடாது. 14 மேலேருந்து கீழே பாருங்க, பேல ஆரம்பிச்சிருக்கு. அர்ப்பணிப்பு என்பதன் உள்ளே வேலை. அர்ப்பணிப்பு உள்ள இந்த பணின்னு இருக்குது. பனினா வேலை, இன்னொரு பனினா ஸ்னோ. ஸோ அதனால் லெட்டர்ஸை பார்த்து எழுதுங்க. 18 இடமிருந்து வலம் 3 எழுத்து, 3வது எழுத்து நீ. 2வது தமிழ் நட்சத்திரம். தமிழில் 2வது நட்சத்திரம் என்னென்னா பரணி. கார்த்திகை அடுத்து பரணி நட்சத்திரம். ஓகேங்களா? பரணிக்கு முன்னால் கார்த்திகை. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம இப்போ எங்கேருந்து விட்டோம் அப்படிங்கிறத விட்ட இடத்துலேருந்து சால்வ் பண்ணுவோம். மேலேருந்து ஆட்டுக்கறி அது ஹிண்டு கிடைக்கலங்கனால விட்டோம். 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். நமக்கு ஏன் பேரு டேஷ் வாயை மூடிக்கொள்வானே, இதுக்கும் ஹிண்ட்டு தெரியலை. ஸோ 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கிராமங்களில் கரகாட்டம், டேஷ் குதிரை, தெருக்கூத்து போன்ற கேளிக்கைகளை காணலாம். டேஷ் குதிரை அப்படின்னா பொய்க்கால் குதிரை தான் ஆடுவாங்க. பதில் என்னன்னா பொய்க்கால். பொய்க்கால்னா 2 கட்டை மாதிரி வச்சுக்கிட்டு கட்டைக்கு மேலே ஏறி நின்றுட்டு குதிரை மாதிரி உள்ள இதில் ஷேப்புகளை போய் நிற்பாங்க. நல்லா ஹைட்டாக இருக்கும் பொய்க்கால் குதிரை. சரிங்களா? 18 இடமிருந்து வலம் பாருங்க. உள்ளத்தில் என்பதன் உள்ளே துணிவு. இந்த வேர்டுக்குள்ள உள்ள துணிவு. தில் அப்படின்னா துணிவுன்னு சொல்லலாம். தில்லுங்கிறதுல படமும் இருக்குது. சரி, 12 இடமிருந்து வலம் ஈ. இதுதான் கனியாகும். இதுதான் கனியாகும் அப்படின்னா காய் தான் கனியாகும். சரி, இப்போ இது 9 இடமிருந்து வலம் பார்ப்போம். போல ஆன்ஸுக்கு நமக்கு ஏன் வம்பு, நமக்கேன்னு பேர் டேஷ் வாயை மூடிக்கொண்டு இருந்து விடுவோம். இப்போ போ ஹிண்ட்டு கிடச்சிக்கனால நம்மளுக்கு ஏன் பொல்லாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்துடலாம் அப்படின்னு. பதில் என்னன்னா பொல்லாப்பு. இதுவும் இந்த வேர்டு தெரியலைன்னா ஈஸியான ஹிண்ட் கண்டுபிடிக்கலாம். 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். முதல்ல அவன் அதிர்ஷ்டக்காரன். அவன் வாங்கிய டேஷ் சீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்தது. லாட்டரி. இங்கே லா ஹிண்ட் கிடச்சோம். போ அடுத்த லா வந்தோம். இப்போ பூங்கிறது கரெக்டானு செக் பண்ணிடலாம். 11 ஜஸ்பிரீத் டேஷ் இன்றைய கிரிக்கெட் அணியின் வேக பஞ்ச வீச்சாளர். இதுக்கெல்லாம் இப்போ பெஸ்ட்டாக பவுலிங் பண்ணுறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ போ லா பூ பொல்லாப்புங்கிறதுக்கு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலேருந்து கீழே பார்ப்போம். 2 மேலேருந்து கீழ் கேஇஎம் இக்குன்னு ஒரு இடத்து இல்லைன்னு ஒன்று வருது. இதை ஆடு சதை, இது ஆட்டு சதைன்னு சொல்லுவாங்களாம். என்னன்னா கெண்டைக்கால். 3 ஹிண்ட் வந்தாச்சு. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாதுன்னா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். கெண்டைக்கால். சரிங்களா? சரி, 15 இடமிருந்து வலம். இப்போல்லாம் இந்த நதிநீர் பங்குக்காக கர்நாடகம் தமிழ்நாடகம் இடையே பிரச்சனையே வெடிப்பது இல்லையா.
கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில வரக்கூடிய நதிநீர் அப்படின்னா காவேரி தான். 14 கடைசி கொஸ்டின். 14 இடமிருந்து வளம். டம்ளரின் ஜோடி. டம்ளரோட ஜோடி என்னென்னா டபரா. இந்த டம்ளருக்குள்ள இந்த காப்பி குடிக்கையிலெல்லாம் வந்து ஆத்தருக்குன்னு சொல்லி ஒன்று வச்சுப்போம்ல. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா டபரா செட். ஸோ இதுதான் இன்னையோட ஆன்சர்ஸு. எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். எதுவும் தப்பாக சால்வ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.